வீட்டிலிருந்து கற்றுக்கொண்டு நீங்கள் சுயசார்பு வாழ்க்கையில் தேனீ வளர்ப்பின் மூலமாக அந்த தேனுக்குள்ள அந்த பல்லி இன்னைக்கு இறந்த நிலையில அப்படியே இருக்கும். கொஞ்சம் அந்த ஸ்பூன தள்ளி வச்சுட்டோம்னா, தொண்டையில போய் அப்படி கப்புன்னு. ஏன்னா, தேன் வந்து அடர்த்தி ஜாஸ்தியா இருக்கிற ஒரு உணவு. பயங்கர டேலண்டா இருக்காங்க. தேன் வந்து ரெகுலரா சாப்பிடுறவங்க. அதான் சொல்லுவாங்க, "ரொம்ப சேட்டை பண்றாங்க மேடம்" அப்படிம்பாங்க. லைட்டா ஒரு 1/4 பழம் எலுமிச்சம்பழம் லேசா அப்படியே புழிஞ்சு விட்டோம்னா, ரொம்ப புழியக்கூடாது. லைட்டா புழிஞ்சு விட்டோம்னா, நிறைய பேர் கலந்துக்கிட்டு சிறப்பாக தேநீர் வளர்த்து அருமையா நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க. வாழ்க வையகம். நண்பர்களே, தேனீ வளர்ப்பு கத்துக்கிட்டு வீட்டில் இருந்தபடியே கணிசமான முறையில சம்பாதிக்கலாம். தேனீ வளர்ப்பு 5 நாள் ஆன்லைன் வகுப்பு. வீட்டிலிருந்தே கத்துக்கலாம். வீட்டிலிருந்தே நீங்க வியாபாரம் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம். நல்ல பொருள் 4 பேத்துக்கு உதவி செய்றீங்க. நீங்களும் சம்பாதிக்கிறீங்க. தேனீ வளர்ப்பு 5 நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு 5 மணி நேரம் 5 நாள் ஒதுக்கிட்டீங்கன்னா, தேனீ வளர்ப்பு சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். நிறைய பேர் கலந்துக்கிட்டு சிறப்பாக தேநீர் வளர்த்து அருமையா நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க. நீங்களும் கலந்துக்குங்க. இந்த வகுப்பை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் திருமதி ஜோஸ்வினா அவர்கள். வணக்கம். நான் ஜோஸ்பின். எல்லா கவிஞர்களும் சரி, எல்லா கடவுள்களும் சரி சாப்பிட்ட ஒரு உணவு. இத பத்தி புகழ்ந்து பாடிய ஒரு உணவு இந்த தேனுன்றது. அதாவது தேனினும் இனிய, அதாவது தேன் போன்ற இனிய அப்படின்றது நெறைய, அதாவது செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, தேன பத்தி ஏகப்பட்ட புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க. அ நம்மளுடைய முருகக் கடவுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இஷ்டப்பட்ட உணவு எது அப்படின்னா, தேனும் தினைமாவும். அது அவ்ளோ போஷாக்கான உணவு. அந்த போஷாக்கான உணவ வந்து பார்த்தீங்கன்னா, அவரு விரும்பி சாப்பிட்டதுனால தான் வள்ளிய வந்து திருமணம் பண்ணுனதா வரலாறுகள், அவங்களுடைய ஸ்டோரி வந்து சொல்லுது. அந்த அளவுக்கு தேன் வந்து ரொம்ப ஈர்ப்புள்ள ஒரு பொருள். இனிப்பான பொருள் மட்டும் இல்ல, ஈர்ப்புள்ள ஒரு பொருளும் கூட. அதே மாரி தான் பைபிள்ல ஆகட்டும், குரான் ஆகட்டும், தேன பத்தி நெறைய தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த தேன வந்து நம்ம எப்படி பயன்படுத்த போறோம்? இது எகிப்து நாடுகள்ல எப்படி பயன்படுத்தினாங்க? அலெக்சாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, போருக்கு போனப்ப அவர் போர்ல இறந்துட்டாரு. பாபிலோனால இருந்து அவங்க நாட்டுக்கு கொண்டு போறதுக்கு 2 1/2 மாதங்கள் ஆனது. இந்த 2 1/2 மாசமும் அவரோட உடம்ப அதாவது தேனுக்குள்ள போட்டு மூழ்கடிச்சு தான் கொண்டு போயிருக்காங்க. அதாவது பதப்படுத்தி. தேனுக்கு நிகரான பிரிசர்வேட்டிவ் உலகத்துல எதுவுமே கிடையாது. எந்த பொருள போட்டாலும் தேனுக்குள்ள அத அப்படியே வச்சிருக்கும். நீங்க 6 மாசம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு இறந்த ஒரு பல்லிய தேனுக்குள்ள போட்டா கூட, அந்த தேனுக்குள்ள அந்த பல்லி இன்னைக்கு இறந்த நிலையில அப்படியே இருக்கும். ஒரு 30 நாள் கழிச்சு அத வெளில எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு இறந்தது அப்படின்ற தோரணையில அந்த பல்லி இருக்கும். அந்த அளவுக்கு எந்த பொருள போட்டாலும் தானும் கெடாது, தன்னை சார்ந்தவர்களையும் கெடவிடாத ஒரு பொருள் எதுன்னா தேன் தான். எப்பொழுதுமே இனிப்பு உடம்புல நம்மளுடைய ரத்தத்துல கலக்கிறப்ப, கொஞ்சம் கொஞ்சமா கலந்தா தான் நம்மளுக்கு அது கரெக்ட்டான ரேஷியோல நம்மளுக்கு உடம்புக்குள்ள போய் ஆக்டிவ் ஆகும். ஃபாஸ்ட்டா வந்து சாப்பிடவும் கூடாது. ஃபாஸ்ட்டா வந்து முக்கியமா இனிப்ப வந்து சாப்பிடக்கூடாது, முழுங்கக்கூடாது. சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா, நாங்க சாப்பிட்டது எல்லாமே மிட்டாய் தான். அதனால தான் சாக்லேட் கெடுதல்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அத பூரா வந்து கடிச்சு முழுங்கிர்றோம். கடிச்சு சாப்பிட்றோம். ஆனா, முட்டாய பொறுத்தளவுல சின்ன வயசுல நாங்கலாம் சூட முட்டாயி, இந்த ச ஆரஞ்சு முட்டாயி இதெல்லாம் சாப்பிடுறது சப்பிக்கிட்டே தான் இருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா, கனமா இருக்கும். அது சப்பி சாப்பிடுற முறை அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. இப்ப தான் எல்லாத்தையும் லேட்டஸ்ட்டா மாத்திட்டாங்க. அந்த சாக்லேட், இந்த சாக்லேட். ஆனா, இத சாப்பிடுற முறை சப்பித்தான் சாப்பிடணும். இனிப்புன்றது அப்படிதான் சாப்பிடணும். சாப்பிடுற முறை அதான் கரெக்ட்டா இருக்கும். இப்ப நம்ம இந்த தேன பொறுத்தளவுல சாப்பிடுற முறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இது யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா, இது சாப்பிடக்கூடாதுன்றவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னா, கண்டிப்பா என்னைய பொறுத்தளவுல இல்லைன்னு தான் சொல்வேன். ஏன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு கூட தேன் குடுத்துட்டுருக்கோம். அதே மாரி பிறந்த உடனே ஏன்னா நெறைய விஷயங்கள் குழந்தைங்களுக்கு குடுக்கக்கூடாது. பிறந்த குழந்தைக்கு ஏதாவது குடுக்க முடியுமா? யோசித்து பாருங்க. நீங்க உருவாக்குற எந்த ஸ்வீட்டா இருக்கட்டும், எந்த காரமா இருக்கட்டும், எந்த ரசம் சாதமா, இட்லியா இருக்கட்டும், பிறந்தோனே குழந்தைக்கு குடுப்போமான்னா, கண்டிப்பா இல்ல.
ஆனா தேன் பிறந்த உடனே முதல் உணவா அந்த காலத்துல சேனை தொட்டு வைக்கிறதுன்றது தேனைத்தான் முதல்ல நாக்குல தொட்டு வச்சிருக்காங்க. ஸ்பூன்ல குடுக்கக்கூடாது. அதாவது ஹைஜீன் சொல்லி நெறைய பேர் ஸ்பூன்ல குடுக்குறோம். பிறந்த குழந்தைக்கு ஸ்பூன்ல வந்து ஏன் குடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன்னா, கொஞ்சம் அந்த ஸ்பூன தள்ளி வச்சுட்டோம்னா, தொண்டையில போய் அப்படி கப்புன்னு ஏன்னா தேன் வந்து அடர்த்தி ஜாஸ்தியா இருக்கிற ஒரு உணவு. விஸ்காசிட்டி அதிகம். அப்படியே போய் தொண்டையில கப்புன்னு அடைச்சுக்கிருச்சுன்னா போச்சு. அதனால தான் தொட்டு நாக்குல வைங்க. அதுக்கப்புறம் கைய கழுவிக்கிறங்க. அந்த மாரி டெய்லி காலையில 1 ட்ராப், 1 துளி, சாயங்காலம் 1 துளி தொட்டு வச்சோம்னா, என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமாகி, தாய்ப்பால் குடிச்சாலும் ஜீரணமாயிரும். தாய்ப்பால் தான் அவங்க சாப்பிட முடியும். தாய்ப்பால் ஃபுல்லா ஜீரணம் பண்ணி, அழகா எதிர்ப்பு சக்தியோட வச்சிருப்பாங்க. அந்த குழந்தைங்கள் வந்து எதிர்ப்பு சக்தியோட இருப்பாங்க. அதான் அதுல உள்ளது. சளி பிடிக்காது, காய்ச்சல் வராது, ரொம்ப ஹெல்த்தி இருப்பாங்க. அந்த மாரி ஒவ்வொரு ட்ராப்பா குடுத்து வளர்த்த குழந்தைங்க தான். அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு கொஞ்சம் கூடிரும். 1 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கூடுதலா அந்த குழந்தைங்களுக்கு குடுத்துட்டே வந்தோம்னா, நல்ல ஆரோக்கியத்தோட இருப்பாங்க. குரல் வளம் கணீர் கணீர்னு டான் டான் வரும். அந்த அளவுக்கு குரல் வளம் முதற்கொண்டு நல்ல ஒரு இனிமையா இருக்கும். அதுக்கப்புறம் புத்திசாலித்தனம்ன்றது பார்த்தீங்கன்னா, நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த நரம்ப வந்து நல்லா கிளியரா வச்சிருந்தா, மிகப்பெரிய அளவுல புத்திசாலியா வருவாங்க. ஏன்னா, பயங்கர டேலண்டா இருக்காங்க. தேன் வந்து ரெகுலரா சாப்பிடுறவங்க. அதான் சொல்லுவாங்க, "ரொம்ப சேட்டை பண்றாங்க மேடம்" அப்படிம்பாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து இந்த தேன் வந்து பயங்கர ஆக்டிவேஷன குடுக்கும். இன்னைக்கு சித்தர்கள் நூல் அதாவது சித்தர்கள் வந்து இன்னைக்கு அழிஞ்சதுக்கு காரணம், சித்த வைத்தியம் அழிஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க எந்த விஷயத்தையுமே கத்துக் குடுக்காம போனது தான். அத போறப்ப கத்துக் குடுத்துக்குருவோம். நம்ம சாகுறப்ப சொல்லிக் குடுத்துக்குருவோம். அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. கடைசியில பார்த்தா திடீர்னு செத்து போயிருவாங்க. செத்து போயிட்டா அந்த எதுவுமே தெரியாது. என்ன பண்றது? ஏன்னா இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம கொஞ்சம் அதாவது நல்லா இருக்கிறப்பவே எல்லா விஷயத்தையும் மத்தவங்களுக்கு கத்துக் குடுக்கணும். அதனால தான் நான் வந்து இந்த தேனீ வளர்ப்ப எல்லாருக்குமே கத்துக் குடுக்கணும்னு ஆசைப்படுறது. ப்ரீடிங் பண்ணிக்கிறங்க, சேல்ஸ் பண்ணிக்கிறங்க, எல்லாமே பண்ணிக்கிறங்கன்னு நான் சொல்றதுக்கு காரணம், இது வந்து அழியாம அடுத்தடுத்து உள்ளவங்களுக்கெல்லாம் நெறைய போகணுன்றதுக்காக தான், இத வந்து நெறைய பேருக்கு கத்துக் குடுத்துட்டு இருக்கேன். அது போக தேன்ல வந்து நெறைய வெரைட்டி போடுறோம் அப்படின்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷல். அதாவது நம்ம வீடுகள்ல செம்பருத்தி பூ இருக்குது. நம்மளுக்கு வீட்ல கிடைக்கும் அப்படின்னா, எவ்வளோ கிடைக்குதோ அத வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டு, டெய்லி ஒரு ஆளுக்கு 2 பூ, 2 பூ எடுத்துக்கணும். இப்ப 4 பேர் இருக்கோம் வீட்ல அப்படின்னா, ஒரு 5 பூ போட்டுக்கலாம். 5 பூ போதும். போட்டுட்டு ஆளுக்கு 1/2 டம்ளர் அளந்து தண்ணி ஊத்தி, இந்த செம்பருத்தி பூவ போட்டு, இந்த செம்பருத்தி நல்லா கொதிச்சு வர்றப்ப, ஒரு மாரி ஒரு வயலட் கலர்ல வந்து அது தெரியும். ஆனா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா ஒரு 1/4 பழம் எலுமிச்சம்பழம் லேசா அப்படியே புழிஞ்சு விட்டோம்னா, ரொம்ப புழியக்கூடாது. லைட்டா புழிஞ்சு விட்டோம்னா, அந்த தண்ணி வந்து செக்கச்செவேர்ன்னு நம்மளுடைய இரத்த கலர்ல மாறிரும். சிகப்பு கலர்ல அந்த தண்ணி மாறிரும். அத வடிகட்டி, அது கூட தேன் சேர்த்து சாப்பிட்டோம்னா, பயங்கர எஃபெக்ட் கிடைக்கும். இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா, ஆன்லைன்ல மட்டும் தான் பதிவு செய்ய முடியுங்க. anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல ஈவென்ட் பேஜ்ல இல்லன்னா ப்ரோகிராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல, இல்ல சர்ச் பட்டன்ல போய் பி-ஃபார்மிங் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, அந்த நிகழ்ச்சியோட டேட்டெல்லாம் வரும். ஒரு விருப்பத்தொகை செலுத்தி நீங்க பதிவு பண்ணிக்கலாம். விருப்பத்தொகை அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது. நீங்க எவ்வளோ பணம் குடுக்க முடியுமோ குடுத்து, டொனேஷன் மாரி குடுத்து கலந்துக்கலாம். இந்த வகுப்பு ஆகஸ்ட் 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது. வாருங்கள் நண்பர்களே, தேனீ வளர்ப்பை வீட்டிலிருந்து கற்றுக்கொண்டு, நீங்கள் சுயசார்பு வாழ்க்கையில் தேனீ வளர்ப்பின் மூலமாக சம்பாதித்து நிம்மதியாக வாழுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.